இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல எந்த டாக்டர் வராங்கன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. புற்றுநோய் சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார். இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கதிர்வீச்சு புற்றுநோய் இயல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சௌமியா பிருத்திவிராஜ். லெட்ஸ் வெல்கம் கதிர்வீச்சு புற்றுநோயியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சௌமியா பிருத்விராஜ். இனிய காலை வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி டாக்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் இருக்கும். டாக்டர். நல்ல வேளை நாங்க முந்திக்கிட்டோம். எப்படி இருக்கீங்கன்னு நாங்க கேட்டோம். ஓகே எஸ். டாக்டர். ஸோ கேன்சர் ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ்லாம் எங்களுக்கு இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் சார்பா நாங்க தான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட்லி, கேன்சர்ல நிறைய வகைகள் இருக்கு டாக்டர். ஆ. ஆனா எல்லா வகைகளுக்குமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குமா? இல்ல ட்ரீட்மெண்ட்ல டிஃபரன்சியேஷன் நிறைய இருக்குமா? ஒரு கேன்சருக்கும். நல்ல கேள்வி. டு ஸ்டார்ட் வித் கேன்சர் நீங்க சொன்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கு. 1, 2 கிடையாது. பல ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கு. ஸோ இத்தனை 1000 வெரைட்டி ஆஃப் கேன்சருக்கு நம்ம எப்படி ஒரே வைத்திய முறை கொடுக்க முடியும்? இது இந்த ஒரு காமெடியில் விவேக் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மருந்துல சரிப்படுத்த முடியுமா? முடியுமா? கண்டிப்பா முடியாது. எப்படி நீங்க சொல்றீங்களோ இத்தனை வகையான கேன்சர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒன்னொன்னுக்கும் அதோட தன்மையை அறிஞ்சிட்டு அதோட ஸ்டேஜை புரிஞ்சுட்டு அதுக்கேத்தாப்புல வைத்தியம் பண்றது தான் கரெக்ட். பட் பேசிக்கா கேன்சர் ஒரு புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் 3 மெயின் வகையான ட்ரீட்மெண்ட் தான். அதாவது அறுவை சிகிச்சை முறை, அது சர்ஜரி ட்ரீட்மெண்ட். இன்னொன்று வந்து கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். அது வந்து மருந்துகள் கொடுத்து வெயினில் செலுத்தி உள்ள உடம்புக்கு செலுத்தி நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட். இன்னொன்று வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் தான் கதிர்வீச்சு சிகிச்சை முறை. ஸோ இது 3 தான் பேசிக்காக புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள். பட் இது 3ஐயும் எப்படி கலந்து எது முன்னாடி பின்னாடி எவ்வளவு கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் ஒரு ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸாக கொண்டு வர்றதுக்கு. ஓகே மேம். மேம் அப்போ இந்த கதிர்வீச்சு சிகிச்சை அப்படின்னாவே இன்னைக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா கதிர்வீச்சு சிகிச்சை அப்படின்னா என்ன மேம்? இதுதான் முக்கியமாக நான் விளக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்தது. பொதுவாக கதிர்வீச்சு சிகிச்சை முறைனா பேஷண்ட்ஸ் மத்தியில் மக்கள் மத்தியில் இருக்கிற பேரே வந்து கரண்ட் வைக்கிறது. கரண்ட் வைக்கிறது. ஷாக் வச்சிருவாங்க நமக்கு. ஷாக் வச்சிருவாங்க. ஸோ என்னோட இத்தனை 10, 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, இன்னைக்கு நீங்கள் கதிர்வீச்சு வச்சுக்கணும்னு. ஓ, கரண்ட் வைக்கணுமா, அப்போ நான் வரல டாக்டர் அப்படின்ட்டு ரிவர்ஸ் கியர் அடிச்சு ஓடின பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓ, அவ்வளோ பயம். நம்மள மாதிரி படிச்சவங்களுக்கே இந்த ஒரு பயம்னா, அப்போ படிக்காத பாமர மக்கள் ஒரு வில்லேஜஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே கரண்ட் வைக்கிறதுனா அவ்வளோதான், எனக்கு உயிரே போயிடும், ஷாக் வச்சிருவாங்க, இதுக்கு நான் வீட்டில இருந்தே செத்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் ரொம்பவே இருக்கு மக்கள் மத்தியில். ஆனா நீங்க ட்ரை பண்றதை உங்களை காப்பாற்றணுங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த சிகிச்சை முறைக்கு கரண்ட்டுங்கிற பேரே பெரிய தப்பு. அப்படி வச்சிருக்கவே கூடாது. ஸோ மேபி ஏன் அப்படி சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, ஒரு பழைய காலத்துல இருந்த பழைய ட்ரீட்மெண்ட் முறைகள்ல வந்து கொபால்ட்னு ஒரு பழைய மெஷின் இருந்தது அப்பெல்லாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் முறை கொடுக்கும்போது தோல் வந்து இப்போ நம்ம ஒரு ஆழமா இருக்க டியூமர் கொடுக்கும்போது நம்ம வெளியில இருந்தா கதிர்வீச்சு செலுத்துவோம். அப்போ ஸ்கின் வழியா தான் உள்ள போகும். அப்போ ஸ்கின் என்ன ஆகும், ஃபுல்லா எரிஞ்சிரும், பேர்ன்ஸ் மாதிரி வரும். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பயந்து இது கரண்ட் வச்சிடுறாங்க, இப்படி ஃபுல்லா எரிஞ்சிரும் உடம்பெல்லாம் அப்படிங்கிற பயம் இருக்கு. பட் இப்போ நம்மள்ட்ட இருக்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் லினாக்னு சொல்லுவோம், லீனியர் ஆக்சிலேட்டர். ஸோ அது மூலமாக கொடுக்குற ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு 100% இந்த ஸ்கின் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பர்ன்ஸோ இல்லை ஷாக்கோ அது எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அது மொதல் பாயிண்ட். இன்னொன்று, இப்போ கதிர்வீச்சு அப்படின்னா என்னன்னா, கதிர்வீச்சுங்கிறது இந்த எக்ஸ்ரே கதிர்கள், இல்லை ஒரு காமா ரேஸ் கொபால்ட்ல இருந்து வர்றது, இல்லை ஒரு எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரி கதிர்களை தான் நம்ம ஒரு ஹை டோஸில் கொடுக்குறோம். இப்போ ஒரு சாதாரண எக்ஸ்ரேயோ ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ரே கதிர்கள் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே இது ஒரு 10, 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் ஹையர் டோஸில் கொடுக்கும்போது அது டைரெக்டாக போய் புற்றுநோய் செல்ஸை அழிச்சிடும். எக்ஸாக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம இப்போ உடம்புல பேங்க்ரியாஸில் இருக்குன்னா அங்கே மட்டும் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் நம்ம. ஸோ இப்படி கொடுக்கும்போது வந்து இதில் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே நம்ம கம்மி பண்ணிட முடியும். ஸோ எக்ஸ்ரேஸை நம்மளால் பார்க்க முடியுமா, இல்லை உணர முடியுமா? இல்லை. எக்ஸாக்ட்லி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் உள்ளே போய் பேஷண்ட் டேபிளில் படுத்து எந்திரிச்சு வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. ஸோ இவ்வளோ சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டை மக்கள் மத்தியில் ஒரு தப்பான கருத்து என்னன்னா, கரண்ட் வைக்கிறது, ஸோ எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் ஓபி வரைக்கும் வந்துட்டு ஓடி போன பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓஹோ. ஸோ ஒரு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டா எனக்கு அகராதியில் பிடிக்காத வார்த்தை கரண்ட். கரண்ட். இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு மேம்? யாருக்கெல்லாம் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்? கொடுக்கலாம். ஜென்ரலாக பார்த்தா பேசிக்காக ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் 2 வகைப்படும். அதாவது வெளிக்கதிர்வீச்சு, உள்கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ரேடியேஷன், இன்டர்னல் ரேடியேஷன்.
ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியேஷன்னா தான் இந்த லினாக்குன்னு ஒரு மெஷின்ல இருந்து கொடுக்குறது. ஸோ அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ மெஷின் மாதிரியே தான் இருக்கும். ஸோ பேஷண்ட் போய் அந்த ட்ரீட்மெண்ட் டேபிளில் படுத்துட்டு கண்ண மூடி படுத்துட்டாங்கன்னா, ரேடியேஷன் வெளியில இருந்து வரும். இந்த எக்ஸ்ரேஸோ காமா ரேஸோ அந்த மெஷின்ல இருந்து வந்து பேஷண்ட் உடம்பு வழியா புகுந்து உள்ள டியூமர் இருக்கிற இடத்துல கரெக்டாக போய் நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி இது இருக்கும். எக்ஸ்டர்னல். இது எக்ஸ்டர்னல். ஸோ இன்டர்னல் ரேடியேஷன் இல்லைன்னா பிரேக்கின்னு சொல்லுவோம், உள்கதிர்வீச்சு. அது என்ன பண்ணுவோம்னா டைரக்டா டியூமருக்குள்ளேயே போய் ட்ரீட் பண்றது. ஸோ டியூமர் எங்க கட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கே டைரக்டா நம்ம டியூப்ஸ் மாதிரி விட்டு அந்த டியூப் வழியா ரேடியேஷன் உள்ள போய் அதை டைரக்டா அழிச்சிட்டு வரும். ஸோ பிரேக்கி தெரப்பிங்கிறது இன்னும் ஒரு ஹைலி கன்ஃபார்மல் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஸோ நம்மளால அதிக டோஸ் டியூமருக்கு மட்டும் கொடுக்க முடியும். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம ரொம்பவே கம்மி பண்ண முடியும். இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சில நாக்கில் உள்ள புற்றுநோய், சில இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரேக்கி தெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. மேம். அப்போ வே டு டியூப் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது மைனர் ஆப்ரேஷன் கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சர்வைக்கல் கேன்சர் தான் லேடிஸ்ல இருக்கிற ரொம்ப காமனான காமன். புற்றுநோய். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வெளிக்கதிர்வீச்சு ஒரு 4-5 வாரங்கள் கொடுப்போம். ம். கொடுத்து முடிச்சுட்டு அந்த கட்டி சுருங்கினதுக்கு அப்புறம் உள்கதிர்வீச்சு கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா, அது ஒரு மைனர் ஓடி ப்ரொசீஜர் மாதிரி தான். ஒரு மயக்க மருந்து மாதிரி கொடுத்துட்டு கர்ப்பப்பை வாய் வழியா சின்னதா ஒரு டியூப் விட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிரும். ம். ஸோ அப்புறமா வந்துட்டு அந்த டியூப் வழியா ரேடியேஷன் மெதுவா, இரிடியம்ங்கிற ரேடியேஷன் மெதுவா உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போய் அதை அழிச்சிட்டு வரும். ஸோ இதுதான். ஓ. ஸோ நான் சொன்ன மாதிரி ரேடியேஷன் வந்து ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆப்ரேஷன் எப்படி ஒரே நாள் காலையில் போனால் சாயங்காலம் முடிஞ்சிருமோ, இல்லை ஒரு கீமோதெரப்பினாலுமே குளுக்கோஸ் பாட்டில் காலையில் போனால் சாயங்காலம் முடிஞ்சிடும், அப்படி கிடையவே கிடையாது. ரேடியேஷன் வந்து நம்ம ஹை டோஸ் கொடுக்கறதுனால நம்ம பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஸோ வாரத்தில் 5 நாள் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக வர வேண்டியிருக்கும். அது மாதிரி ஒரு 6 to 7 வாரம் வரைக்கும் போகும். ஸோ பேஷண்ட் காம்ப்ளைன்ஸ் ரொம்ப முக்கியம். இதை பற்றி பயந்துட்டு பாதியில் ஓடிடக்கூடாது அவங்க. வாரத்தில் 5 நாளும் கரெக்டாக வரணும். ஸோ பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க கூட இருக்கிறவங்க கரெக்டாக கூட்டிகிட்டு வரணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. 5 வாரம் 6 வாரம் சொல்கிறோன்னா அதே மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. கரெக்ட் மேம். அந்த அதே ட்ரீட்மெண்ட் டைம் எவ்வளவு நேரம் எடுக்கும் மேம்? ஆ, ரேடியேஷன் ஓகே. டைம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எவ்வளோ டோஸ் கொடுக்குறோங்கிறது. ஓ. பட் ஹார்ட்லி ஒரு நாளைக்கு டேபிளில் அவங்க படுத்திருக்க வேண்டிய டைம் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. ஓகே. அதே மாதிரி சர்விக்கல் கேன்சர் பத்தி சொன்னீங்க டாக்டர். அது வந்து விமென்க்கு வந்து ரொம்ப காமனா, அதுவும் மெயினா இந்தியால வந்து ரொம்ப ஆமா. காமனா இருக்குன்னு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி வந்து ஒரு Yes. அவங்க டெத்தையே வந்து ஃபேக் ஆமா. பண்ணாங்க. Fake சர்விக்கல் பண்ணாங்க. கேன்சர் பத்தி அவேர்னஸ் அவேர்னஸ் கொடுக்கணும்னு. கொடுக்கணும். சர்விக்கல் கேன்சர் எதனால மெயினா விமென்க்கு வருது. காமனா வருது டாக்டர்? ஓகே. சர்விக்கல் கேன்சருங்கிறது கர்ப்பப்பை வாயில வர புற்றுநோய். ஸோ ரொம்ப காமனாக அதுக்கு வரதுக்கான காரணம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஹெச்ஐவி வைரஸ் பற்றி தெரியும். ஸோ இது வந்து ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு. ஸோ இது காமனாகவே பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் பகுதியிலேயே இந்த இந்த வைரஸ் வந்து காமனாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு உடலுறவுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து அது பாதிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஹெச்பிவி வைரஸ்ங்கிறது. அது ரொம்ப வருஷமா போய் அங்கே அப்படியே அரிச்சிட்டு அதை அழிச்சிட்டு புண்ணாகி இப்படியே ஒரு 10 years 15 years கழிச்சு அது வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ பெண்களுக்கு இதுக்குரிய காரணம்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த லோ சோஷியோ எக்கனாமிக் அந்த ஒரு ஒரு கிராமப்புறம் சைடில் ஒரு லேக் ஆஃப் கிளென்லினஸ், ஹைஜீன் இல்லாதது, அப்புறம் நிறைய செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்க மூலமாக ஹெச்ஐவி எப்படி பரவுதோ அதே மாதிரி தான் ஹெச்பிவியும். ஸோ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி அது. அதே மாதிரி இப்போ இந்த ரேடியேஷன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் எடுக்கும்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அதாவது அட்டெண்டர்ஸ்க்கும் வந்து பாதிப்பு ஏற்படுமா ரேடியேஷனால? இது ஒரு நல்ல கேள்வி. இது காமனாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸ் பயந்து கேட்குற ஒரு கேள்வி இதுதான். அதே மாதிரி ஒரு காமனாக ஒரு மித் பப்ளிக்கிட்டே இதுதான். ஒரு கேன்சர் பேஷண்ட்டை தொட்டால் நம்மளுக்கும் வந்துடும், ஸோ அவங்கள தனிமைப்படுத்திடணும், ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்திருக்காங்க அவங்கள தனியாக அடைச்சி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வெளிக்கதிர்வீச்சு வந்து அந்த ஒரு மெஷின் மூலமாக கொடுக்குறோம். பேஷண்ட் உள்ளே படுத்திருக்காங்க, ரேடியேஷன் ஆன் பண்ணால் உள்ளே வரப்போகுது. ஸோ அந்த ரூமை விட்டு எப்போ பேஷண்ட் வெளியே வந்துடுறாங்களோ அப்போவே அவங்க உடம்புல எந்த ரேடியேஷன் கிடையாது. ஸோ தாராளமாக நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள நம்ம கேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புற்றுநோய் பேஷண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அவசியமானது வந்து இந்த பரிவும் பாசமும் தான். அட்டெண்டர்ஸ் கூட இருக்கிறவங்க அவங்க ஒரு கை பிடிச்சிக்கிட்டாலோ ஒரு ஹக் பண்ணிக்கிட்டாலோ அதுதான் அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரேராக சில வகையான ட்ரீட்மெண்ட், இப்போ தைராய்டு புற்றுநோய்க்கு நம்ம அயடன் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் தான் அது உடம்புலே செலுத்திடுவோம். ஸோ அது உடம்புல இருக்கும் அந்த அயடன், ரேடியாக்டிவ் அயடன். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒரு வாரத்துக்கு அவங்கள தனிமைப்படுத்தணும்னு சொல்கிறோம். பட் தட்ஸ் வெரி ரேர். பட் ரொம்ப காமனாக நம்ம ட்ரீட் பண்ண ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டோ கீமோதெரப்பியோ எதுவும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கோ எதுவும் ரேடியேஷன் கொடுக்க போகிறது, நம்ம உடம்புல இருந்து ரேடியேஷன் எதுவும் வரப்போகிறது இல்லை பேஷண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்கள அரவணைக்கலாம், பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு கவனிச்சிக்கலாம். இப்போ ஒருவேளை ஃபேமிலியில் வந்துட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் இது மரபு ரீதியாக வர வாய்ப்புகள் உண்டா மேம்? சுகர் மாதிரி. ஓகே. இட்ஸ் நாட் 100%.
100% ஆஃப் கேன்சர்ஸ்ல ஒரு லெஸ் தென் 10% தான் மரபு ரீதியா வருது. ஓ. எல்லா புற்றுநோயும் கண்டிப்பா எல்லாருக்கும் வரணும்னு இல்ல ஃபேமிலில. ஒரு லெஸ் தென் 10% ஒரு 3 to 5% தான் ஜெனட்டிக்கா வர்றது. ம். ஜெனட்டிக்கா வர புற்றுநோய்களும் இருக்கு. இப்போ ஒரு யங் ஏஜ்ல வருது, சிறு வயதுல வருது. ஒரு 30 வயசுக்கு கீழ வர்ற கேன்சர்ஸ் வந்து ரொம்ப காமனா ஜெனட்டிக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ரொம்ப காமனா பார்க்கறது 50 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல வருது. அதெல்லாம் வந்து ஓவர் தி இயர்ஸ் அவங்க என்னென்ன ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸோ இல்ல அந்த கெமிக்கல் கார்சினோஜன்ஸ் நம்ம சுற்றுப்புறத்துல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அது அப்படியே பில்டப் ஆகி ஒரு 50, 60 வயசுக்கு மேல வர்றது. பட் யங் ஏஜ்ல வர்றதுக்கு ஆமா கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ம். ஃபேமிலியில இருக்கிறதுக்காகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஹிஸ்டரி மாதிரி நாங்க கேட்போம். உங்க ரத்த சொந்தங்கள், அம்மாக்கோ, பாட்டிக்கோ, கூட பிறந்த ரிலேட்டிவ்ஸ் யாருக்கோ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு போனா. ஸோ அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது யாருக்காவது காமனா அந்த மாதிரி கேன்சர்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் இருக்கு இப்போ. ஓகே. இப்போ நம்மளோட ஹோல் ஜீனோமே சீக்வன்ஸ் பண்ண முடியும். நம்ம உடம்புல ஒரு சின்ன ஒரு பிளட்டோ ஒரு இந்த சாம்பிள் எடுத்து ஃபுல் ஜீனே பிரிச்சு பார்த்துடலாம். எங்கெங்க இருக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பட் அது கொஞ்சம் அதிகமாவே பயமுறுத்தும் மக்களை. ம். ஸோ அந்த அளவுக்கு போக வேண்டாம். பட் என்ன டைப் ஆஃப் கேன்சர் அவங்களுக்கு வந்திருக்கோ அது குடும்பத்துல அடுத்து வரவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா ஜெனட்டிக் டெஸ்டிங் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஓ. டாக்டர் ரேடியேஷன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் எடுக்கணும் பேஷண்ட் ஆ. கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக? கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு நாள்ல முடிகிற ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ பிரிச்சு ஒரு வாரத்தில் 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே யூஸ்வலாக கொடுப்போம். சனி ஞாயிறு அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் விடுமுறை மாதிரி. எதுக்காக இந்த ரெஸ்ட்னா ஒன்று அவங்களோட அந்த மற்ற நார்மல் செல்ஸும் திரும்ப பழையபடி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக சரியாகணும். அவங்க திரும்ப சரியாகி ட்ரீட்மெண்ட்க்கு வர வேண்டியிருக்கும். இன்னொன்று ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் மெஷினுக்கும் பிரேக் கொடுக்கணும் நம்ம. ம். ஸோ இது மாதிரி வாரத்தில் 5 நாள் ஒரு 5 to 6 வாரம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சில ஹெட் அண்ட் நெக் அதாவது தொண்டை சுவாச குழாய் புற்றுநோயெல்லாம் 7 வாரம் வரை கொடுக்க வேண்டியிருக்கும். சில டியூமர்ஸ் 3 வாரத்துலேயும் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இது எந்தெந்த புற்றுநோயை பொறுத்து நம்ம கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் டைம் மாறும். ஓகே மேம். ம். ஆனா வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். ம். இப்படிப்பட்ட டியூமர்ஸ்க்கு வந்து சர்ஜரிலாம் வேண்டாம் டாக்டர். ம். எங்களுக்கு வந்து ரேடியேஷன்லயே ட்ரீட்மெண்ட் சரி பண்ணி கொடுத்துருங்க கொடுங்க. ம். அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்கல்ல மேம். கண்டிப்பா. ஆனா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா மேம்? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது சில கேன்சர்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓ. பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த இடத்துல கட்டி வளராம இருக்கிறதுக்காக நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். பட் சில கேன்சர்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சுவாச குழாயில வர புற்றுநோய், இல்லை நம்ம குரல் வளையில வர புற்றுநோய், தொண்டையில வர புற்றுநோய், இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஆர்கன் உறுப்பே மொத்தமாக எடுத்துற மாதிரி வரும். அவங்களுக்கு குரல் போயிடும், சுவாசிக்க பிரச்சனை வந்துடும், டியூப் போட வேண்டியிருக்கும் பர்மனெண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு வந்து ரேடியேஷன் கீமோதெரப்பி கதிர்வீச்சும் கீமோதெரப்பி முறையும் சேர்ந்து கம்பைண்டாக கொடுத்தா ஒரு கண்டிப்பாக ஒரு 70-75% வரைக்கும் அந்த ஆர்கன் அந்த உறுப்பை நம்மளால பாதுகாக்க முடியும். ஸோ நம்மளால அவங்களோட குரலையோ அவங்களோட இதையோ சுவாச பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாமல் நம்மளால பாதுகாக்க முடியும். ஃபியூச்சர்ல சப்போஸ் கேன்சர் திரும்ப வளருது அப்படிங்கிற நேரத்துல அறுவை சிகிச்சை நம்ம அந்நேரத்துக்கு வச்சுக்கலாம். ஓ. ஸோ இந்த மாதிரி நம்ம போஸ்ட்போன் பண்ணவும் முடியும். இப்போ பிளாடர் கேன்சர், நீர்ப்பையில வர கேன்சர், ஏன்னா பிளாடரே நம்ம எடுத்துட்டோம்னா யூரின் போறதுக்கான பிரச்சனை இருக்கும், வெளியில பேக் வைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பேஷண்ட்ஸ் பயப்படுவாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பத்தில் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு குறையுது கட்டின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா பின்னாடி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு ரேடியேஷன் பற்றி தெரிஞ்சிருச்சு மேம். கீமோதெரப்பி அப்படிங்கிறது என்ன மேம்? அது யாருக்கெல்லாம் தேவைப்படும். கீமோதெரப்பிங்கிறது மெயினா மெடிசின்ஸ் தான். ஆ. அதாவது மெடிசின்ஸ்லேயே அதில் ஒரு 100கணக்கான மெடிசின்ஸ் வகைகள் இருக்கு. நம்ம சொல்லுவோம் இப்போ சிஸ்பிளாட்டின், அட்ரியாமைசின், இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்படும் மெடிசின்ஸ். இதை வந்து ஒரு பர்டிகுலர் டோஸ்ல ஒரு பர்டிகுலர் இப்போ 100 ஒரு குளுக்கோஸ்லேயோ இல்லை ஒரு என்எஸ் நார்மல் சலைன்லையோ கலக்க வேண்டியிருக்கும். ஒரு 500 ml பாட்டில் கலந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டில் வெயினில் செலுத்துவோம். ஸோ இது உடம்புக்குள்ளே போய் என்ன ஆகும்னா இது எங்கெல்லாம் அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கும் அந்த இடத்தெல்லாம் போய் இது கரெக்டாக அழிக்கும். எப்படி ரேடியேஷன் வந்து அந்த கதிர்வீச்சு போய் கேன்சர் செல்ஸை டார்கெட் பண்ணி கொள்ளுதோ அது மாதிரி இந்த மாதிரி செலுத்துகிற கீமோதெரப்பி மருந்துகளும் உடம்பு ஃபுல்லாக செலுத்தி அது ஆக்ஷன் இருக்கும். என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து நம்ம நரம்பு மூலமா செலுத்தினா அந்த ஹோல் பாடிக்கும் இதோட எஃபெக்ட் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கேன்சர் ஒரு பர்டிகுலர் வயிறு புற்றுநோய் வயிற்றுல இருக்குனாலுமே இது உடம்பு ஃபுல்லா போகிறதுனால என்ன ஆகும், இதனால இந்த முடி கொட்டுறது, ஒரு வாந்தி, ஒரு உமட்டல், ஒரு டயர்ட்னஸ், ஸ்கின் கலர் சேஞ்சஸ், இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். இந்த நார்மல் ஆர்கன்ஸும் நம்ம இதனால பாதிக்கப்படுது. கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்லன்னு பார்த்தோம்னா அதுல பர்டிகுலரா இப்போ நம்ம வயிறுனா வயிறு இடத்துக்கு மட்டும் தான் டார்கெட் பண்ணி இடத்துக்கு மட்டும். ஸோ அதனால இதுல அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதுல சைடு எஃபெக்ட்ஸ் அந்த அளவுக்கு கீமோதெரப்பி அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. பொதுவா மருத்துவத்திலேயே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாம நம்மளால சொல்ல முடியாது. பட் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, ஒரு 5 to 10%.
அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜிஸும் இப்போ இருக்கு. முதவே அதுக்கு மாற்று மருந்துகள் கொடுத்து, முதவே வாந்தி வராமல் இருக்கிறதுக்காக, அவங்களுக்கு ரத்த சோகை போகாமல் இருக்கிறதுக்காக, ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு அசதிலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக முதவே நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்துறோம் அதோட சேர்த்து. ஸோ தட் அவங்க அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக. கரெக்ட். ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான காமன் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் டாக்டர்? அதாவது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோங்கிறத பொறுத்து. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு தொண்டை புற்றுநோய் இல்லை வாயில உள்ள புற்றுநோய்க்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம்னா, இப்போ நாக்கில் கொடுக்குறோம். நாக்கில் உள்ள புற்றுநோய்க்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது நாக்கு பக்கத்தில் உள்ள இந்த கன்னம் உள்ள பல்லு இந்த எல்லா இடத்துலையுமே ரேடியேஷன் கொஞ்சம் பட தான் செய்யும். நம்ம மேக்ஸிமம் 95% ஃபோக்கஸ்டாக கொடுப்போம், பட் கொஞ்சம் சுற்றி பட தான் செய்யும். அப்படி படும்போது என்ன ஆகும்னா இந்த வாய் புண்ணு வர்றது, சில நேரம் அந்த புண்ணுலேருந்து ரத்தம் வரலாம். ஜென்ரலாக இப்போ தொண்டையில் புண்ணாயிரும். தொண்டை புண்ணானா அவங்களால முழுங்குறது கஷ்டமாக இருக்கும் சாப்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் வீக் 3rd வீக் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் பேஷண்ட்ஸ் பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பாடுக்கு வேற வழி ஒன்று வெயின்ல ஏற்றுறது, இல்லை டியூப் படி ரைஸ் டியூப் மாதிரி போட்டு சாப்பாடு அது வழியாக ஆகாரங்கள் கொடுக்கறது, சத்தான ஆகாரங்கள் கொடுக்கறது, வாய்ப்புண் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பெயின்ஸ், மவுத் பெயின்ஸ், இதெல்லாம் ஆயில்ஸ், க்ரீம்ஸ், ஜெல்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாற்று மருந்துகள் இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும், பட் அதை மினிமலாக நம்ம வச்சுக்கலாம். அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த ஃபுல் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிக்க முடியும். ஓகே. நார்மலாக ஒரு சின்ன கட்டியாக இருந்த டாக்டர்கிட்ட வந்தாலே அது வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான கருத்து நம்ம மக்களுக்குள்ள இருக்கு. ஒரு ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் டாக்டர். முக்கியமான ஒரு டேபு என்னன்னா நம்ம சொசைட்டியில் இருக்கிறது கேன்சரா அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. எனக்கு கேன்சர் வரவே வராது, என் குடும்பத்துல யாருக்கும் கிடையாது, எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மனசுல வர்றது. இல்லை இந்த கட்டி ஒருவேளை கேன்சராக இருக்குமோ, இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டா நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இன்னும் யாருக்குமே இல்லை. இப்போ அதனால தான் நான் சொல்லுவேன், இப்போ இந்த ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் சொல்கிறோம் இல்லையா, ஹெல்த் செக்அப் ப்ரோக்ராம்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, வருஷத்துக்கு ஒருக்க பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதுவுமே ஒரு விதத்தில் நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆரம்ப ஸ்டேஜில். பட் பீப்புள் அதில் கேன்சர் ஸ்க்ரீனிங் இருக்குன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. எனக்கு கிடையாது, எனக்கு வராதுங்க, அதுதான் மெயினாக அவங்க சொல்கிற ஒரு இதுவே. ஏன் அந்த பயம்னா, கேன்சர் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ஒரு தப்பான இதுனா, கேன்சர் இஸ் அ டிசீஸ் ஃபார் சின்னர்ஸ். பாவம் செஞ்சவங்களுக்கு வரும், அவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கான், குடும்பத்தில் இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம். ஏதோ தப்பு பண்ணாதான் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு 6 மாத குழந்தை கூட இப்போ நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் கேன்சரில். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எல்லாரும் வந்து ஒரு மனசாக தைரியமாக யோசிக்க வேண்டியது இதை பற்றி. கேன்சரும் ஒரு எய்ட்ஸோ இல்லை ஒரு பிபி, சுகர் அந்த மாதிரி ஒரு வியாதி தான். இது என்னால் எதிர்த்து போராட முடியும், இதை முதவே கண்டுபிடிச்சிட்டா நம்மளால சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரணும் எல்லாருக்கும். அப்போ தான் அதை பற்றி கேட்குறதுக்கே சரின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. இந்த கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகுனா, இப்போ ஒரு கட்டி அந்த மாதிரி வந்திருக்கு, நம்மளுக்கு வலி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் சைஸ் மட்டும் பெருசாகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட அந்த பயாப்சி, அதாவது சத டெஸ்ட் எடுத்து நம்ம செக் பண்ணணும். பட் ஒரு காமனான மித் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பயாப்சியோ கத்தியோ வச்சா கேன்சர் வேகமாக பரவிடும் அப்படிங்கிற ஒரு மித் எல்லார்கிட்டையுமே இருக்குது. பட் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. கரெக்டாக பிளான் பண்ணி ப்ராப்பராக அந்த கட்டியிலேருந்து மட்டும் சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் அது என்ன கேன்சர்னு தெரிஞ்சுட்டு நம்ம மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணலாம். பட் அதை ஒரு அரைகுறையாக ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை அது சரியாக பண்ணாமல் விடுறதோ அதனால தான் அது வேகமாக பரவுமே தவிர, பட் ப்ராப்பராக அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி டெஸ்ட்டு, ஒரு பயாப்சி சதை டெஸ்ட் எடுக்கிறது, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது, உடம்புல வேற எங்கேயும் பரவி இருக்கா, ஒரு ரத்தம் டெஸ்ட் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம மேற்கொண்டு ஸ்டேஜ் என்னன்னு தெரிய முடியும், நம்ம வைத்தியம் ப்ராப்பராக பார்க்க முடியும். இது கட்டியாக இருக்கும்போது, ஆனால் ஒரு புண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆமாம், 4 தடவை அது ஆறல அப்படின்னாலும் அதுவும் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி நாக்கில் புற்றுநோய், ஸோ நாக்கிலேயோ மேல அன்னத்திலேயோ இல்லை சைடில் உள்பக்கம் கன்னத்திலேயோ ரொம்ப காமன் ஆறாத புண் தான். ஸோ என்னாகும், ரொம்ப நாளாக ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க, புண்ணு ஆற மாட்டேங்குது, நாக்கில் இப்படி இருக்குது, 6 மாதம் வரைக்கும் இப்படி வச்சுட்டே இருந்தாங்கன்னா அது என்னாகும், அந்த புண்ணு ஒரு நாள் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஒரு லேட் ப்ரெசன்டேஷன் சொல்கிறது. பேஷண்ட் சைடும் இக்னோரன்ஸ், மேபி அவங்க டென்டிஸ்ட்டும் அதை பற்றி யோசிச்சுருந்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வேணும், மக்களுக்கும் வேணும். அந்த ஃபஸ்ட்டு போய் பேஷண்ட்ஸ் பார்க்குற டாக்டர்ஸ் ஒரு டென்டிஸ்டாக இருக்கணும், ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனராக இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே அதை கேன்சராக இருக்குமோங்கிற ஒரு பார்வையில் அதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ நாங்களாம் ஸ்பெஷலிஸ்ட், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை யாரும் டைரெக்டாக வர்றது கிடையாது. பேஷண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போயிட்டு டயக்னோஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா வருவாங்க. அவங்களாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தைரியம் தான் மேம், எதுவும் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். அதான் வர வேண்டாம் நான் அப்படி சொல்லலை, பட் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ
நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல இருந்து நம்ம என்விரான்மெண்ட் பொல்யூட்டன்ஸ்ல இருந்து எல்லாமே கார்சினோஜன் சொல்லுவோம், கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நிறைய எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால எனக்கு வராது உனக்கு வராதுங்கிற மாதிரி கருத்தே கிடையாது இப்போ. கிடையாது. ஸோ பெட்டர் வந்து நம்ம அந்த ஹெல்த் செக்அப் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதுல ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக பெண்கள் வந்து மார்பக புற்றுநோய்க்கும் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் ரொம்ப சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கு. இந்த பேப்ஸ்மியர்னு சொல்லுவோம், அது வருஷத்துக்கு ஒருக்க. மார்பகத்துக்கு மேமோகிராம் ஸ்கேன் சொல்லுவோம், அது வருஷத்துக்கு ஒருக்க. அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒருக்க அது ஸ்க்ரீன் பண்ணிட்டோம்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் மேம். ஆனால் இந்த புண்ணு அப்படிங்கும்போது இந்த கேள்வி எனக்கு ஞாபகம் வருது மேம். நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ வாய்ப்புண் வருது, வயிற்றுப்புண் வருது. இது நம்ம அல்சர் ஆமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் நிறுத்திக்கிறோம். ஆனா இது வேற சிம்டமா இருக்க வாய்ப்பு சிம்டமா இருக்குது. அதாவது நாள்பட்ட ஆறாத புண், அது ரொம்ப முக்கியம். இப்போ நாக்குல புண்ணு வருது, அது வந்து சத்து குறைபாடு, விட்டமின்ஸ் மல்டிவிட்டமின் சத்து குறைபாடுனாலேயோ, அயன் சத்து குறைபாடுனாலேயோ, இல்ல ஏதாவது காரமா சாப்பிட்டுட்டதுனாலயோ, இப்போ அசிடிட்டி அல்சர் சொல்றீங்களா, அதுவே வாய்ப்புண்ணாவும் வெளியே தெரியும். அந்த அசிடிட்டி அல்சர் எல்லாம் நெஞ்சுக்கு வர்றது. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியும் புண்ணு ஆறல. அல்சர் அசிடிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, வாய்ப்புண்ணுக்கு மல்டிவிட்டமின்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே அந்த அந்த லோக்கல் பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்றோம், எது பண்ணியும் சரியாக மாட்டேங்குது, பெருசாகிட்டே போகுது, ப்ளீடிங் ஆகுது அங்கிருந்து அப்படின்னா கண்டிப்பா நம்ம அது என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பா வந்து பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ கொஞ்சமே ரொம்ப என்ன சொல்றது, சிட்டிஸ்லலாம் அந்த விழிப்புணர்வு ஓரளவு வந்துருச்சு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்னோசிஸ்லேயே ஒரு லைன் எழுதியிருந்தாங்க, பாசிபிலிட்டி ஆஃப் கேன்சர் சம்திங்னா உடனே கூகுள் பண்ணிடுவாங்க, இதுனா என்ன, இது யாரு கேன்சர்னா ஆன்காலஜிஸ்ட், பாதி டாக்டர் ஆயிடுவாங்க. எந்த ஆன்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வந்து நம்மளுக்கே சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா டாக்டர், இதுக்கு இது செய்வீங்களான்னு. ஸோ அப்படி ஓவரா ஸ்மார்ட்டாக இருக்கிறதும் தேவையில்லை, சுத்தமாக அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லாமல், இல்லை எனக்கு இது வராதுன்னு சொல்லி பயந்துட்டு உள்ளவும் உட்காந்துருக்க கூடாது. சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேக் சிம்டம்ஸ் தான் ரொம்ப காமன். அதாவது வேக்னா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில மாதங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 கிலோ வெயிட் லாஸ் ஆகுது, காரணமே இன்றி. ஒரு 10 to 15% ஆஃப் தேர் பாடி வெயிட், ஒரு 10 கிலோ வெயிட் லாஸ் ஆகுது. பசியின்மை, பசியே எடுக்க மாட்டேங்குது, எதுல பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, ஒரு டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் சிம்டம்ஸ். இதை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம நாட்டில் வந்து டிபி ரொம்ப காமன் இல்லையா, அது டியூபர்குலோசிஸ், அதுக்கும் இதே மாதிரி சிம்டம் தான், வெயிட் லாஸ், எடை குறையும், பசி இல்லாமல் இருக்கும். பட் இப்போ வந்து அந்த டிபிங்கிற இன்சிடென்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தோம்னாலே நம்ம முதல் யோசிக்க வேண்டியது உடம்புல வேற எதுவும் இருக்கா. பிகாஸ் ரத்த புற்றுநோயிலேருந்து எல்லா புற்றுநோய்க்கும் ரொம்ப காமனான முதல் சிம்டம் எடை குறைதல். ஸோ அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ், ரொம்ப ரீசனே இல்லை, நான் டயட் பண்ணலை, நான் சாப்பாடு ஒழுங்காக தான் எடுத்துட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு 10 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு. இது எவ்வளோ நாளுக்குள்ள இருக்கும்? வித்தின் ஒரு 3-4 மந்த்ஸில், ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள மோர் தென் 10 kg வெயிட் லாஸ் இருக்கு, அதிகமாக இருக்கு. திடீர்னு பசி எடுக்க மாட்டேங்குது, சரியா சாப்பிட முடியல, சாப்பாடு முழுங்க முடியல. உணவு குழாய் புற்றுநோயோட ஃபர்ஸ்ட் சிம்டமே அதுதான், உள்ள முழுங்க முடியாது. ஹார்ட் ஃபுட், அதாவது சாலிட் ஐட்டம் சாப்பிட முடியல, வெறும் தண்ணி ஆகாரம் தான் உள்ள போகுது அப்படிங்கிற இந்த மாதிரி வலிக்கும், மீறி சாப்பிட்டா வலிக்கும், உள்ள போகாது, வெளியில வாமிட்டே வந்துடும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா வாமிட்டே வந்துடும், உள்ள இறங்கவே இறங்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெயினானது இந்த வெயிட் லாஸ், இந்த பசியின்மை, லாஸ் ஆஃப் அப்பிடைட்னு சொல்றது, இது வந்து காமன் சிம்டம்ஸ். அது போக ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நாக்கில் ஒரு ஆறாத புண்ணும், மார்பகத்திலயோ வேற எங்கேயோ ஒரு கட்டி மாற மாட்டேங்குது. பிகாஸ் லேடிஸ்க்கு இன்னொன்று ரொம்ப காமனாக இருக்கிறது, ஜென்ரலாக அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம், சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி மார்பகத்தில் வரதான் செய்யும். ஸோ இதையும் குழப்பிக்குவாங்க சார் அவங்க. ஸோ பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு எல்லாமே நிறையா இருக்கே அப்படின்னு. ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சு 5 நாளுக்கு அப்புறமும் இன்னும் அந்த கட்டி சுருங்காமல் இருக்கு, பெருசாயிட்டே போகுது. மேபி என்ன சொல்றது, ஒரு நீர் வடிதல், காம்புலேருந்து நீர் வடிதல், கலர் மாற்றம், தோல்ல கலர் மாற்றம். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா லேடிஸ் வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்துடணும். ஓகே. அதே மாதிரி இப்போ என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்கு டாக்டர் உங்களோட டிபார்ட்மெண்ட்ல? ஸோ கேன்சர் ஆன்காலஜி பிரான்ச்சுங்கிறது ஒரு எவர் க்ரோயிங் ஃபீல்ட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், நாளைக்கு இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் வருது, அந்த மாதிரி தான் நிறைய ரிசர்ச் போயிட்டே இருக்கு, ட்ரீட்மெண்ட்டுமே அதுக்கு நிறையா மாறிட்டே இருக்கு. இப்போ என்னோட ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லினாக்குன்னு நான் சொன்ன லீனியர் ஆக்சிலரேட்டர்லே அதிக விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரதான் செய்யுது. நம்ம ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம், எஸ்ஆர்எஸ், ஐஜிஆர்டி, ஐஎம்ஆர்டி, இப்படி இந்த மாதிரி. இதில் என்ன வித்தியாசம் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போக போகனா, நம்மளால் ரொம்ப துல்லியமாக கேன்சரை மட்டும் டார்கெட் பண்ணி, டியூமரை மட்டும் டார்கெட் பண்ணி ரேடியேஷனை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ தட் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற மற்ற நார்மல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு போகிற அந்த பக்க விளைவுகள், டோசஸ் எல்லாமே கம்மி பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் போக போக நம்ம என்ன பண்ணுறோம், பக்க விளைவுகளை கம்மி பண்ணுறோம், டியூமரை ரொம்ப
பர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணுறோம். அதுக்கு மட்டும் துல்லியமாக கொடுக்குற மாதிரி. கீமோதெரப்பிங்கிறது வந்து ஒரு எவர் க்ரோயிங் ஃபீல்டு மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து இம்யூனோதெரப்பின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா டார்கெட்டட் தெரப்பி. நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் எங்கே இருக்கோ அதனோட சர்ஃபேஸில் உள்ள டார்கெட் இருக்கும், சில டார்கெட்ஸ். அதை மட்டும் போய் அடிக்கும் இந்த கேன்சர் செல்ஸ். நான் முதல் சொன்ன மாதிரி உடம்புல இருக்க மற்ற ஆர்கன்ஸ் இது வந்து பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் இம்யூனோதெரப்பி, ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஆப்ரேஷன்ஸ், சர்ஜரி, அறுவை சிகிச்சை முறையில் பார்த்தோம்னா ரொபோட்டிக் சர்ஜரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாம். ஸோ அதெல்லாம் இன்னும் ஃபைன், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரிசைஸாக ஆப்ரேஷன் பண்ணுறது. ஒரு ரோபோட ஹேண்ட்ஸ் வந்து மில்லிமீட்டர் அக்யூரசியில் சர்ஜரி பண்ணும். ஓகே. கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாவே அவ்வளோதான், நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் தான் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே. ஸோ அந்த பேட் தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக. அதாவது கேன்சர் வந்துருச்சு, இனிமேல் வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அதே மாதிரி அவங்க கூட இருக்க அவங்க மனைவியோ இல்லை கணவரோ இல்லை அம்மா அப்பா எல்லாருமே உடஞ்சிருவாங்க அப்படியே. இல்லை என் குடும்பத்தில் வரவே வராத வியாதி ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அப்படி உடஞ்சி உட்காந்துராதீங்க. இதுக்கு கண்டிப்பாக ப்ராப்பராக ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு இந்த ஸ்டேஜ் பண்ணி, இந்த ஸ்டேஜுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணணுமா, கீமோதெரப்பியா, ரேடியோதெரப்பியா, எந்த ஆர்டரில் கொடுக்கணும், எப்படி ப்ராப்பராக கொடுக்கணும், அளவு கொடுக்கணுங்கிறது கரெக்டாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஒரு பயத்தில் நம்ம வைத்தியம் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துடக்கூடாது. இன்னொன்று அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து கீ ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ். நம்ம வந்து பயத்தை போக்கணும். ஸோ எங்களை மாதிரி ஒரு கேன்சர் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்லேயே ஒரு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்கும். பட் இவங்களெல்லாம் விட சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் பர்சனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அதுதான் பேஷண்ட்ஸோட மனநிலைமையை அறிஞ்சு அவங்க ஃபேமிலி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ கரெக்டாக வராங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு, பிரேக் டவுன் ஆயிடுறாங்களா, தூங்குறாங்களா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தூங்குறாங்களா, கரெக்டாக எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் கவுன்சிலிங்கிற ஒரு டீமும் நம்மளுக்கு வேண்டியிருக்கு. ஓகே டாக்டர், இப்போ இது உங்களுக்கான கேள்வி மேம். இதுவும் நிறைய கேள்வியில் ஒன்று தான். இப்போ எல்லாருக்குமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, குறிப்பாக அந்த ரேடியேஷன் தெரப்பினால? ரேடியேஷன் தெரப்பி. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அந்த மெஷின் உள்ளே இருக்கிற ஒரு ரூமை சுற்றி ஒரு 1 மீட்டர் 2 மீட்டருக்கு திக் வால்ஸ் கட்டியிருப்போம். ஸோ அதனால் வெளியில் உட்காந்து மெஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் கூட வெளியே வராது. நம்மளுக்கு எதுவுமே ஆபத்து இல்லை. அதே மாதிரி பேஷண்ட் மட்டும்தான் தனியாக உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம எல்லாரும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மெஷினை ஆனே பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் உள்ளே போகும். ஸோ நம்ம ஹேண்ட்லிங் ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கூட கேர் கிவர்ஸ், பேஷண்ட் கூட இருக்கிறவங்க யாருக்குமே ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்க போகிறதில்ல. ஈவன் அந்த பிரேக் தெரப்பி ட்ரீட்மெண்ட் நான் சொன்னதும் பிளெயின் டியூப் மாதிரி தான் நம்ம கர்ப்பப்பை வாயில் வச்சுட்டு வெளியே வருவோம். ஸோ வெளியில் வந்துட்டு நம்ம மெஷினை ஆன் பண்ண, வெளியிலேருந்து ஆன் பண்ணோடனே தான் கம்ப்யூட்டரைஸ்டாக அது உள்ளே போகும் ரேடியேஷன். So it's totally safe actually to work in an environment, radiation treatment environment, and patients ஓட attenders தாராளமாக அங்கே வந்து போகலாம், எல்லாம் அவங்கள அட்டென்ட் பண்ணலாம் எல்லாமே. ஓகே. இன்னொன்று வந்து இந்த மாதத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, February 4 வந்து வேர்ல்ட் கேன்சர் டே. 2000ஆம் ஆண்டு வந்து இதை அறிவிச்சாங்க வேர்ல்டு ஓவராக. இந்த உலக புற்றுநோய் தினம் எதுக்காக வருஷம் கொண்டாடுறாங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கேம்பெயின்ஸ் இதெல்லாம் உலகமெங்கும் நடக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தீம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கடந்த 3 வருஷமா 2022லேருந்து 24 வரைக்கும் ஒரு தீம் வச்சுருக்காங்க இந்த உலக புற்றுநோய் தினத்துக்கு. க்ளோஸ் த கேர் கேப். க்ளோஸ் த கேர் கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நம்ம புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் இருக்குல்ல, அது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சரிசமமாக கொடுக்கணும். அது கிடைச்சாதான் அவங்களால அடுத்த ஸ்டெப் குணப்படுத்த முடியுங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ ஒரு சின்ன ஊரில், ஒரு கிராமத்தில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கவங்களுக்கும் இங்கே சிட்டியில் கிடைக்கிற அளவுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். அவங்க இங்கே வர மாதிரி இருக்கணும், இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொண்டுட்டு அங்கே போகணும். ஸோ க்ளோஸ் த கேர் கேப்புங்கிறதோட மெயின் மோட்டோவே அதுதான். இந்த மாதிரி புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ், ரேடியேஷன் மெஷின்ஸ் இது எல்லாமே சின்ன சின்ன இடங்கள்லையும் வரணும் சுற்றி. நிறைய அப்படி வந்தால் தான் வெயிட்டிங் டைம் குறையும். அவங்க இல்லைன்னா இதுக்காக ஊர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி மெயின் சிட்டிஸ்க்கு வந்து அவங்க வெயிட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் புற்றுநோய்க்கான வைத்திய முறை எளிதில் கிடைக்க வேண்டும். கிடைக்கும். சூப்பர் டாக்டர். ஸோ ரொம்ப அழகாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது டெஃபினட்டாக. ஏன்னா எங்களுக்கும் எல்லா டவுட்ஸையும் வந்து ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணீங்க. ரேடியேஷன் தெரப்பியாக இருந்தாலும் சரி, கேன்சர் அவேர்னஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்தது, கீமோதெரப்பி. ஸோ அதான் கேன்சர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டவுட்ஸையும் ரொம்ப அழகாக கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.